நேரம் கால நீட்டிப்பை அறிவித்திருந்தார்கள். மதுரையில் தேர்தலை வேறொரு நாள் நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனாலும் அதை தாண்டி இன்றைக்கு தேரோட்டமும் சித்திரை திருவிழாவும் சிறப்பாக நிறைவுற்றிருக்கிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் வாக்குப்பதிவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய ஸ்டீபன் செய்தியாளர் தரக்கூடிய தகவல்களை கேட்கலாம். ஸ்டீபன், ஸ்டாலின், மதுரையில் என்ன மாதிரியான கள நிலவரம் தற்போது இருக்கிறது? சித்திரை திருவிழா நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பதிவு அங்கே எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அது தொடர்பான தகவல்களை தாருங்கள். செந்தில், அதாவது ஏற்கனவே தமிழகத்துக்கான மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து 18ஆம் தேதி என்ற உடனே மதுரையில் சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்டத்தன்று தேர்தல் நடத்துவதற்கு கடுமையான எதிர்ப்புகளை அனைத்து கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு கூட்டங்களில் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவசரமாக சம்பந்தப்பட்ட மதுரையினுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு மட்டும் கூடுதலாக 2 மணி நேரம் வாக்குப்பதிவுக்கு ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பலத்த பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளா மற்றும் சிஆர்பிஎஃப் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பணியில் போலீசார்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக தேரோட்டமானது நிலையை வந்து அடைந்து சித்திரை திருவிழாவுடைய அந்த 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 6 மணிக்கு துவங்கிய தேரோட்டமானது சுமார் 12-15 மணி அளவில் நிறைவு பெற்றிருக்கிறது. மாநகர காவல் ஆணையாளர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் இறுதி வரை அந்த நிகழ்வில் பங்கேற்று வெற்றிகரமாக அந்த தேரோட்டத்தை நிறைவு பெற்று சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்களையும் சந்தித்தார். தேர்தல் அன்று தேரோட்டம் நடைபெற்றது தமக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்ததாகவும் அந்த சவாலை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் வழக்கமாக 3 லட்சத்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்பது வழக்கம். அது தொடர்பான கேள்வி அவரிடம் கேட்ட பொழுது சுமார் 2 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிகபட்சமாக 25,000 மக்கள் பங்கேற்காமல் போயிருக்கலாம், மற்றபடி பெரும்பாலான மக்கள் பங்கேற்றார்கள் என்கிற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட போலீசாருக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த நிகழ்வானது சற்று நேரத்துக்கு முன்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. இனி முழுக்க தேர்தலில் மீது கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த தேரோட்டத்தின் காரணமாக வாக்குப்பதிவினுடைய எண்ணிக்கை குறையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை ஒப்பிடும் பொழுது மதுரையிலும் இதுபோன்ற எந்த ஒரு வாக்குப்பதிவில் பெரிய அளவிலான மாற்றம் ஏற்படவில்லை. சற்று நேரத்துக்கு முன்பு வரை 25% அதிகமாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பெரும்பாலான மக்கள் சுமார் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இப்பொழுது தேரோட்டத்தை முடித்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மதியத்திற்கு மேலாக பிற்பகலுக்கு மேலாக வாக்கு எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே கூடுதலாக 2 மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாக்கு சதவீதமானது மற்ற பகுதிகளை விட அதிகரிக்கலாம் என்றால் பொதுவாகவே வாக்களிக்க அனைவரும் ஊருக்கு திரும்புவார்கள். சித்திரை திருவிழா என்னும் பொழுது பெரும்பாலானோர் வெளியூர்களில் வேலைக்கு சென்றோர் அனைவரும் ஏற்கனவே ஊர் திரும்பி இருக்கிறார்கள். எனவே நாளை வேறு கள்ளழகர் வைகாற்றில் இறங்க இருக்கிறார். எனவே அதை பார்ப்பதற்காக ஏற்கனவே முன்கூட்டியே பலதரப்பட்ட மக்களும் மதுரை வந்து குவிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் மதுரையில் வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள். நிச்சயமாக ஸ்டாலின், வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை குறித்து சொன்னீங்க. கூடுதலான ஒரு கேள்வி, தேரை விரைவில் நிலைக்கு கொண்டு வருவதற்கு அல்லது வாக்குப்பதிவை முன்னிட்டு தேரை இன்னும் கூட முன்னதாகவே நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருந்ததா? ஏன்னா காவல்துறையினர் எல்லாம் கூட அங்கே வடம் பிடித்து தேர் இழுப்பது போன்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த மாதிரியான தேரை விரைவாக நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் முன்னேற்பாடுகள் அல்லது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டதா? அதாவது செந்தில், பொதுவாக தேர் இழுக்கும் பொழுது அதிகமான மக்கள் இழுக்க தேர் மிக விரைவில் வந்துடும். பொதுவாக 12லிருந்து 1 மணிக்குள் தேர் வருவதுதான் இதுவரை வழக்கமாக இருந்து வருகிறது. கடந்த முறை 12:45 மணி அளவிலே தேர் வந்தடைந்தது. இந்த முறை அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர் வந்தடைந்தது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் முழு வீச்சில் அந்த தேர் இழுக்க